தமிழ்நாட்டில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது சாதி வாரியாக பார்க்கும்போது இதில் திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள், இப்போ பாஜக எடுக்கிறதுனால தேசிய கட்சி, காங்கிரஸ், இதில் இந்த மாதிரி வகையில் என்ன ப்ளஸ் வரும், என்ன மைனஸ் வரும்? அதிமுக 3 ஜாதி கட்சியாக தான் இருக்குது. 2 ஜாதியில் ஓட்டு வருது. ஓட்டே வராத முக்குலத்தோருக்கும் அதிமுக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறாங்க. நீங்கள் வட தமிழகத்தை பார்த்தீங்கன்னா அதிமுக தலைவரெல்லாம் சிவி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகன், வீரமணி, துரக்கண்ணு குடும்பம், சம்பத்து, சுரத்தூர் ராஜேந்திரன், அருள்மொழித்தேவனி கம்ப்ளீட்டாக வன்னியர் கட்சியாக தான் அது இருந்துகிட்டு இருக்குது. மற்ற உடையார்களோ, அகமுடையார்களோ, செங்குந்தர்களோ, விஸ்வகர்மாக்களோ, மற்ற எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அங்கே தலைவராட்டு நம்ம கண்ணில் படலை. அதே மாதிரி மேற்கு மண்டலத்திலையும் வெள்ளாள கவுண்டர் கட்சியாக தான் இருக்குது. இங்கே தினகரனை கவுண்டர் பண்ணுறோம், இவர் டிடிபியை கவுண்டர் பண்ணோன்னு செல்வாக்கு இல்லாத முக்குலத்தோரை வச்சு தான் அவங்க தென் மாவட்டத்திலையும் அரசியல் பண்ணுறாங்க. டெபாசிட் இழந்த அந்த பகுதியில் 2 மாவட்ட செயலாளர் மறவர் தான் இந்த திருநெல்வேலியில். மீண்டும் அதையே போட்டு அரசியல் பண்ணுறாங்க. அப்போ 3 ஜாதிக்கான கட்சியாட்டு அதிமுக போயிட்டு. ஸோ இதைத்தான் சீமான் தனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கதாட்டு, ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு தன் சார்ந்த நாடார் சமூகத்திலே நார்வேலில் குயவர், கன்னியாகுமரியில் மீனவர், திருச்செந்தூரில் மீனவர், தென்காசியில் மறவர், நாங்குநேரியில் மறவர், ஸ்ரீவைகுண்டத்தில் மறவர், நாடார் அல்லாத வேட்பாளர்களையும் இங்கேயும் செங்குந்தர், உடையார், முதலியார், விஸ்வகர்மா, முத்தரையர் போன்ற அதிமுகவில் பிரவித்தம் இல்லாத ஜாதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை 2 ஜாதி ஆதிக்கத்துக்கான ஒரு தலைமை சமூக நீதி பார்வையில் நாம் அதை வீழ்த்திட முடியும், அதை பலகீனப்படுத்திட முடியும்னு சீமான் நிற்கிறாரு. இந்த உணர்வை ஸ்டாலின் அவர்களும் புரிகிறார். ஸ்டாலினும் அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் அவரோட அரசியல் நகர்வு விக்கிரவாண்டியில் 63% அவருக்கு வாக்கு போனதுக்கு காரணம் இந்த வன்னியர் அல்லாத பிற ஜாதிகள் ஸ்டாலின் முன்னாடி திரண்டது தான். அதே மாதிரி 73% அவர் ஈரோடு கிழக்கில் போனதுக்கும் வெள்ளாள கவுண்டர் அல்லாத பிற ஜாதிகள் ஸ்டாலின் முன்னாடி திரண்டது.